வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மனவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதுர்ய கிருபாபிஷக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்பாயை. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 20 இருந்துருக்கோம். சென்ற வகுப்புல நாம ஹல் சந்தி, அதாவது வெஞ்சன சந்தியினுடைய வரிசையில அனுநாசிக சந்திஹி அப்படிங்கிற சந்திய கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அனுஸ்வார சந்திஹி என்ன சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இன்றைய தினம் அனுஸ்வார சந்திஹி என்ன சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதத்தோட இன்றைய தினத்தை நாம தொடங்க இருக்கோம். அது என்ன சுபாஷிதம் அப்படிங்கிறத பாருங்க. யானி காணிச்ச பாபாணி கிருதாணி சுபகூணிச்ச தானி சர்வாணி நஷ்டானி உபவாச பிரபாவதா. இது பிருகன் நாரதீய புராணத்திலிருந்து பிருகத் நாரதீய புராணத்துல எடுக்கப்பட்ட ஒரு சுபாஷிதம். உபவாசத்தினுடைய மகிமையை பத்தி சொல்றது. யானி காணிச்ச பாபாணி கிருதாணி சுபகூணிச்ச தானி சர்வாணி நஷ்டானி உபவாச பிரபாவதா. இப்ப நம்ம ஏகாதசி அப்படின்னா உபவாசம் இருக்கும் இல்லையா, அதற்கு எது பலன் இருக்கணும் இல்லையா? எல்லாத்துக்குமே கண்டிப்பா நாம் செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது உண்டு. இந்த உபவாசத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, யானி காணிச்ச பாபாணி கிருதாணி சுபகூணிச்ச. கிருதாணி செய்யப்பட்டது, நம்மால் நிறைய விஷயங்கள் நாம பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல புண்ணிய காரியமும் இருக்கு, பாப காரியமும் இருக்கு. அந்த பாபாணி என்று சொல்லக்கூடிய அந்த கர்மா இருக்கு இல்லையா, செய்யக்கூடிய கிருதாணி பாபாணி அது எவ்வளோ சுபகூணிச்ச, கொஞ்சமா இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி, யானி காணிச்ச அது எதுவாக இருந்தாலும் சரி, இதுவரை நாம் செய்த பாபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, யானி காணிச்ச பாபாணி கிருதாணி சுபகூணிச்ச தானி சர்வாணி நஷ்டானி, அவை அனைத்துமே நஷ்டமாயிடும். எப்போ அப்படின்னாக்கா உபவாச பிரபாவதா. நம்ம அந்த உபவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கொண்டால் இதுவரை நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நஷ்டமடையும், காணாமல் போயிடும் இல்லையா? அது கொஞ்சமா இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி. யானி காணிச்ச பாபாணி, நாம் இதுவரை செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் தானி சர்வாணி நஷ்டானி, அவை அனைத்துமே நாசமாக கூடும். எப்பொழுது? உபவாச பிரபாவதா. நம்ம உபவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேற்கொண்டால் இதுவரை நாம் செய்த பாபங்கள் அனைத்துமே தொலைந்து விடும். இது உபவாசத்துடைய மகிமையை சொல்லக்கூடிய பிருகன் நாரதீய புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சுபாஷிதம். என்ன ஸ்லோகம்? யானி காணிச்ச பாபாணி கிருதாணி சுபகூணிச்ச தானி சர்வாணி நஷ்டானி உபவாச பிரபாவதா அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன அர்த்தம்? உபவாசத்தினுடைய மகிமை. உபவாசம் அப்படிங்கிறதுனால என்ன பலன்? இதுவரை நாம் செய்த பாபங்கள், அது சிறியதாயினும் சரி பெரியதாயினும் சரி இல்லையா, நிறைய இருந்தாலும் சரி, எல்லாமே தானி சர்வாணி நஷ்டானி உபவாச பிரபாவதா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். யானி காணிச்ச பாபாணி கிருதாணி சுபகூணிச்ச தானி சர்வாணி நஷ்டானி உபவாச பிரபாவதா அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இதை தொடர்ந்து நாம இன்றைய சந்தி, என்ன சந்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா அனுஸ்வார சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல கடைசியா சூர்யா மேடம் நினைக்கிறேன், அவ ஒரு சம்சயம் கேட்டிருந்தா. என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்ம பார்த்தது அனுநாசிக சந்தி, அதனுடைய டெஃபினிஷன் என்ன? அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதானாம்
வர்க்கீய வெஞ்சனானாம் தத் வர்க்கீய பஞ்சமோ வர்ணஹா அதாவது அனுநாசிகா விகல்பேன ஆதேசோ பவதின்னு சொன்னோம். அதன் கூட என்ன சொல்லியிருந்தோம்? அனுநாசிகாதோ பிரத்யே பரே து நித்தியமேவ அனுநாசிகோ பவதி. அதாவது இந்த விகல்பேன வருது நித்தியமா வருதுன்னு ரெண்டு உதாரணம் காமிச்சிருந்தோம். அதுல இந்த விகல்பேன வருதுன்னு போது வர்க்கீய வெஞ்சனானியோட அனுநாசிகா இது வரும்போது என்ன ஆகும்? வாக் பிளஸ் மூலம், அது வாங் மூலம் அல்லது வாக் மூலம் விகல்பேன வரும். இங்கும் வரும் இங்கும் வரும்னு பார்த்தோம். நிச்சயமா வருதுன்ற பட்சத்துல சொல்லும் பொழுது அனுநாசிகாதோ பிரத்யே பரேன்னு சொன்னோம் இல்லையா? இந்த பிரத்யம்னா என்ன அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது பிரத்யங்கள் அப்படிங்கிறது சூத்திரக்காரரால விதிக்கக்கூடியது. பிரதீயதே விதீயதே இது பிரத்யா அனுதித் சவர்ணசா பிரத்யான்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இல்ல சொல்ற பிரதீயதே விதீயதே இது பிரத்யா. பொதுவா இந்த பிரத்யங்கள் அப்படிங்கிறது ஒரு பதத்தோட சேரும் பொழுது அதற்கு ரூப நிஷ்பத்தி பிரகாரம் நம்ம கொடுப்போம். ஒரு முழுமையான பதமானது சித்திக்கும். அந்த மாதிரி ரூபங்கள் பல ரூபங்கள் சித்திக்கிறதுக்காக சூத்திரக்காரர் என்ன பண்றாருனாக்கா நிறைய பிரத்யங்களை விதிக்கிறார். அது விதிச்சுட்டே போவார். அது நம்ம மேற்கிரந்தங்கள் லகு சித்தாந்த கௌமுதி, சித்தாந்த கௌமுதி அப்படிங்கிற கிரந்தங்கள்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் நன்னா நமக்கு ஸ்பஷ்டமா புரியும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்திருப்போம். நமக்கு என்ன தெரியும்? பிரத்யம்னா என்னன்னாக்கா அதாவது சூத்திரக்காரரால விதிக்கக்கூடியது. என்னது? அவர் நிறைய விதிப்பார். நிறைய விதிச்சிருக்கா. சுப்பிரத்தியம் இருக்கு, திங் பிரத்யம் இருக்கு, டா பிரத்யம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரத்யங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பிரத்யம் பரமா இருக்கணும். அந்த பிரத்யம் அனுநாசிகாதோ அந்த பிரத்யத்தினுடைய முதல் எழுத்து இருக்கு இல்லையா, அது அனுநாசிக வர்ணமாக இருக்கும் பட்சத்தில் அப்ப நித்தியமா வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் போன வகுப்புல அவ என்கிட்ட கேட்டிருந்தா இல்லையா? அதுக்கான விடை என்னன்னாக்கா அனுநாசிகாதோ பிரத்யே பரேது நித்தியமேவ அனுநாசிகோ பவதி. உதாரணம் என்ன அப்படின்னாக்கா அதாவது சித்து மயம் இருக்கு. அந்த மயம்ன்றதுனாக்கா மயட் பிரத்யம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மயட் பிரத்யத்தினுடைய முதல் எழுத்து என்ன? அது அனுநாசிகம். அதனால சித்து மயம்னும் போது சின்மயம் அப்படிங்கிற ரூபம் தான் நமக்கு நித்தியமா சித்திக்கும். அதே போல இன்னொரு உதாரணம் என்ன கொடுத்திருந்தோம் நம்ம அப்படின்னாக்கா அதாவது மாத்திரச்சின்னு ஒரு பிரத்யம் தத்து பிளஸ் மாத்திரம் கொடுத்திருந்தோம். அங்க ரூபம் என்ன சித்திக்கும்? தன் மாத்திரம். அப்ப அந்த மாத்திரன்னு சொல்லும்போது அது மாத்திரச்சி பிரத்யம். அதனுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கு? மகார், அருணாஸ் இல்லையா? அப்போ ரூபம் என்ன சித்திக்கும்? நித்தியமா வரும். இதான் விகல்பத்துக்கும் விகல்பேன பவதி நித்தியம் அப்படிங்கிறது பவதின்னு சொல்லும் பொழுது ஆதேசமானது இந்த ரெண்டு உதாரணங்களை காமிச்சிருந்தோம். இதுதான் அது அவளுடைய சம்சயமா இருந்தது. அதுக்காக நான் கிளாஸ்லயே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நான் அதை கிளியர் பண்ணேன் இல்லையா? அனுநாசிகாதோ பிரத்யே பரே பிரத்யே பரேது நித்தியமேவ அனுநாசிகோ பவதின்னு சொல்லும் போது அந்த மயம் சொல்லும் போது என்ன இருக்கு? அது மயட் பிரத்யம். அதே மாதிரி தத்து பிளஸ் மாத்திரம் சொல்லும் அது மாத்திரச்சி பிரத்யம். சோ பிரத்யமா இருந்ததுன்னா பரமா, அது அனுநாசிகமானது முதல் வர்ணமாக இருந்ததுன்னா அப்போ இந்த அனுநாசிக சந்திகின்றது எப்படி வரும்? நித்தியமாக வரும், விகல்பேன வராதுன்னு ரெண்டு விதமா சொல்லி கொடுத்துருக்கா போன நாம பார்த்த அந்த சந்தியில. அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது என்ன சந்தி? அனுஸ்வார சந்திஹி. சரி, இந்த அனுஸ்வாரம்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம அக்ஷர பிரகரணம் பார்க்கும் பொழுது சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. அக்ஷர பிரகரணத்துல ஸ்வரவர்ணாக இருக்கு இல்லையா? அது எப்படி நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணோம்? ரஸ்வம் தீர்க்கம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ரெண்டு சப்போர்ட் வர்பல்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன? அம் அஹா. அந்த அம் என்றால் என்ன? அம் என்றால் அனுஸ்வாரம். அஹா என்றால் என்ன? விசர்க்கம். இதை நம்ம முதல்லயே இனிஷியலா அக்ஷரங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போதும் சொல்லியிருந்தேன். அதே போல இந்த சந்தி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது அக்ஷர பிரகரணம்னு ஒண்ணு பார்த்தோம். அப்பவும் நம்ம என்ன பண்ணோம்? இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் இல்லையா? அம் அப்படின்னா என்ன? அனுஸ்வாரம். என்ன பண்ண போறோம்? ஒரு எழுத்துக்கு மேல வைக்கக்கூடிய புள்ளி இல்லையா? இம் அப்படின்ற ஒசைய ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். ஒண்ணு மகாரத்தை போட்டு கீழே கோடு போட்டா அது இம்மா இருக்கும். அல்லது ஒரு எழுத்துக்கு மேல ஒரு பிந்து இல்லையா கோடு போடுறோம், சாரி புள்ளி வைக்கிறோம். அந்த புள்ளியை நம்ம எப்படி உச்சரிக்க போறோம்? வாக்கு மேல புள்ளி வச்சா வம், காக்கு மேல புள்ளி வச்சா கம், ராக்கு மேல புள்ளி வச்சா ரம். இந்த மாதிரி என்ன பண்ண போறோம்? அதனுடைய தன்மை அப்படி இருக்கும். அது அனுஸ்வாரம்னு பேரு. எழுத்துக்கு மேல வைக்கக்கூடிய பிந்து, அதுக்கு என்ன பேரு?
அனுஸ்வாரம். இப்ப பாருங்க, இங்க உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. அனுஸ்வாரஹா நாம ஒரு சைஃபர் மாதிரி போட்டிருக்கா இல்லையா, அதை நாம எங்க பிளேஸ் பண்ணுவோம்? ஒரு அக்ஷரத்துக்கு மேல டாப்ல ஒரு பிந்து இல்லையா, அதுதான் என்னது? அனுஸ்வாரம் என்று பெயர். இன்றைக்கு எதிராக பார்க்க போற சந்திக்கு அனுஸ்வார சந்திகி. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? வெஞ்சன சந்திகி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 4வது யூனிட்ல இருக்கக்கூடிய வெஞ்சன சந்தி. அந்த 4வது யூனிட்ல இருக்கக்கூடிய வெஞ்சன சந்தி ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அழகா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல முதல் சந்தி என்ன? சுத்வ சந்திகி. 2வது ஸ்டுத்வ சந்திகி. 3வது என்ன? ஜஸ்துவ சந்திகி. 4வது சந்தி சத்வ சந்திகி. 5வது கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது அனுநாசிக சந்திகி. அது வரைக்கும் நம்ம சோஃபார் பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைய தினம் நம்ம அந்த வரிசையில அந்த கிரமத்துல 6வதாக இருக்கக்கூடிய அனுஸ்வார சந்திகி சொல்லக்கூடிய சந்தியை நாம பார்த்துட்டு இருக்கோம். அனுஸ்வாரஹா நாம கிம்? அனுஸ்வாரஹான்னு போட்டு ஈக்குவல் டு போட்டு என்ன பண்ணிருக்கா? ஒரு டாட் கொடுத்துருக்கா, ஒரு சைஃபர் மாதிரி போட்டிருக்கா பத்தியா? அதுக்குதான் அனுஸ்வாரம்னு பேரு. அதை நம்ம எங்க பிளேஸ் பண்ண போறோம்? ஒரு அக்ஷரத்துக்கு மேல. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? இம் என்ற ஓசையில நம்ம சொல்லலாம். அதுக்குதான் அனுஸ்வாரம். அம் என்றால் அனுஸ்வாரம். சரி, இப்ப இங்க சந்தியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க, வெஞ்சனே பரே பதாந்தே ஸ்திதஸ்ய மகாரஸ்ய அனுஸ்வாரஹா பவதி. இதான் டெஃபினிஷன். அனுஸ்வார சந்தினா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, வெஞ்சனே பரே, வெஞ்சனமானது பரமா இருக்கணும். எதுக்கு? பதாந்தே, பூர்வத்துல என்ன இருக்கும்? பூர்வத்துல இருக்கக்கூடிய பதத்தினுடைய அந்தத்துல மகாரஸ்ய, மகாரமானது இருக்கும் பட்சத்துல இல்லையா, அனுஸ்வாரஹா பவதி. சூத்திரம் என்ன? மோனுஸ்வாரஹா. சூத்திரம் என்ன? மோனுஸ்வாரஹா. கீழே கொடுத்திருக்கா 14 போட்டு அழகா கொடுத்திருக்கா பாருங்க. மோனுஸ்வாரஹான்றது ஃபார்முலா, சூத்திரம். மாந்தஸ்ய பதஸ்ய, மகாரத்தை அந்தமாக உடைய பதத்துக்கு அனுஸ்வாரமானது சியாத் அலி. சியாத்து பிளஸ் அலி ஈக்குவல் டு சியாத்தலி இல்லையா? சியாத்தலின்னு கொடுத்திருக்கோம் இல்லையா? சியாது அலி அப்படின்னு பிரிக்கணும். பாருங்க, மோனுஸ்வாரஹா என்ன இருக்கு? மாந்தஸ்ய பதஸ்ய அனுஸ்வாரஹா சியாத் இல்லையா? எப்ப பாருங்க, உதாரணம் பாருங்க. இம்மு பிளஸ் வெஞ்சனானி இருக்கும் பட்சத்துல என்ன வர போறது? அந்த இம்முன்னு கீழே போடுற கோடுக்கு பதிலா மேல ஒரு டாட் வர போறது. ராமம் பிளஸ் வந்தே, ராமம் பிளஸ் வந்தே என்ன ஆறுது? ராமம் வந்தே. மகாரத்தை போட்டு கீழே ஒரு கோடு இழுக்காம, இம்முன்னு எழுதாம, எழுத்துக்கு மேலேயே ஒரு டாட், அப்ப மம்முன்னு ஆயிடும். ராமம் வந்தே இல்லையா? குகாயாம் தபசி, குகாயா பிளஸ் அந்த பிந்து தபசி ஈக்குவல் டு குகாயாம் தபசி. இதுதான் அனுஸ்வார சந்திகி. மகாரஸ்ய பதாந்தத்துல அந்த மகாரம் இருக்கணும். அந்த மகாரத்தினுடைய இடத்துல இந்த இம் அப்படிங்கிற அந்த ரவுண்டா இருக்கக்கூடிய பிந்துவானது மேல வந்து உட்காரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்திக்கு என்ன பேரு? அனுஸ்வார சந்திகி. வெஞ்சனே பரே பதாந்தே ஸ்திதஸ்ய மகாரஸ்ய அனுஸ்வாரோ பவதி. என்ன இருக்கு? உதாரணம், ராமம் பிளஸ் வந்தே, ராமம் வந்தே. குகாயாம் பிளஸ் தபதி, குகாயாம் தபதி. அந்நியத் உதாரணானி கொடுத்திருக்கா பாருங்க. ஹரிம் பிளஸ் ஸ்ரயதே, ஹரிம் ஸ்ரயதே. அடுத்தது மாலாயாம் பிளஸ் சூத்திரம், மாலாயாம் சூத்திரம். தர்மம் பிளஸ் சர, தர்மம் சர. வாக்கியம் பிளஸ் ஸ்ருணோத்து, வாக்கியம் ஸ்ருணோத்து. உச்சாரணம் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், எழுதும் பொழுதுதான் டிஃபரெண்ட் நம்ம பண்ணி காட்டணும். அதான் ரொம்ப முக்கியம். என்ன சேஞ்சஸ் நடக்கிறது? இப்ப இந்த மோனுஸ்வாரஹாங்கிற சூத்திரத்தினால ஏற்படக்கூடிய விஷயம் என்ன? வெஞ்சனே பரே பதாந்தே ஸ்திதஸ்ய மகாரஸ்ய அனுஸ்வாரமானது பவதி இல்லையா? உதாரணம் பார்த்துட்டு, வாக்கியம் பிளஸ் ஸ்ருணோது, வாக்கியம் ஸ்ருணோது. ஆபணம் பிளஸ் கத்வா, ஆபணம் கத்வா. சத்யம் பிளஸ் வத,
சத்யம் வத. ஒரு சென்டென்ஸ் நாம ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது மத்தியே அந்த மாதிரி இம்ன்றது வரக்கூடாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேல ஒரு பிந்து அப்படிங்கறது கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த மாதிரி வரக்கூடிய சந்திக்கு என்ன பேரு? அனுஸ்வாரமானது. அந்த பிந்துக்கு அனுஸ்வாரம் பேரு. என்றால் அனுஸ்வாரம். அந்த பிந்துவை நம்ம ஒரு சந்தியில பயன்படுத்துறோம். அந்த சந்தியானது ஆதேசமா வருதுன்னா அப்படி நிகழக்கூடிய சந்திக்கு என்னன்னு பேரு? அனுஸ்வார சந்திஹி அப்படின்ட்டு பேரு இல்லையா? வியஞ்சனே பரே பதாந்தே ஸ்திதஸ்ய மகாரஸ்ய அனுஸ்வாரோ பவதி மோனுஸ்வாரஹ இது சூத்திரம். மாந்தஸ்ய பதஸ்ய அனுஸ்வாரஹ ஸ்யாத்லி அப்படிங்கிறது அந்த சூத்திரஸ்ய அர்த்தஹ. பாருங்க என்ன இருக்கு? சஜ்ஜனம் பிளஸ் மானய, சஜ்ஜனம் மானய. அடுத்து என்ன இருக்கு? நகர்யாம் பிளஸ் ஸ்தித்வா, நகர்யாம் ஸ்தித்வா. துக்கம் பிளஸ் தெஜ, துக்கம் தெஜ. புஸ்தகம் பிளஸ் பஷ்ய, புஸ்தகம் பஷ்ய. வீணாம் பிளஸ் வாதயதி, வீணாம் வாதயதி. சர்வம் பிளஸ் ஸ்தானம், சர்வம் ஸ்தானம். ஃபலம் பிளஸ் காதித்வா, ஃபலம் காதித்வா. பாபம் பிளஸ் சாந்தம், பாபம் சாந்தம். வாணீம் பிளஸ் வந்தே, வாணீம் வந்தே. ஏவம் பிளஸ் கிருத்வா, ஏவம் கிருத்வா. பாருங்க அடுத்தது ஒண்ணு கொடுத்திருக்கா. ஞமகணனானு வர்ஜயித்வா வர்கீய வெஞ்சனேஷு சகேஷு ச ஜலி பரேஷு அபதாந்தே ஸ்திதஸ்ய நகாரஸ்ய மகாரஸ்ய ச அனுஸ்வாரோ பவதி. இன்னொரு இடத்துல அனுஸ்வாரம் வரும்னு சொல்றான். இதே மாதிரி எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னாக்கா ஞமகணனானாம் வர்ஜயித்வா அந்த பஞ்சம வர்ணத்தெல்லாம் விட்டுட்டு வர்கீய வெஞ்சனேஷு பிளஸ் சகேஷு ச இல்லை அதுக்கு என்ன பேரு? ஜலின்னு பேரு. பரேஷு அபதாந்தே ந பதாந்தே அபதாந்தே ஸ்திதஸ்ய நகாரஸ்ய என்ன வருது அப்படின்னாக்கா மகாரஸ்ய ச நகாரத்துக்கும் மகாரத்துக்கும் அனுஸ்வாரம் பவதி. எப்போ பாருங்க உதாரணம் இன்னு பிளஸ் வர்கீய வஞ்சனம் சஹ ஈக்குவல் டு இம்னாக்கா யஷான் பிளஸ் சி, யஷாம் ஷி. பாருங்க யஷாம் பிளஸ் ஷி என்ன இருக்கு? ஜலி பரமா இருக்கு இல்லையா? ஷகாரம் இருக்கு. அப்ப என்ன ஆகுது பாருங்க? யஷான் பிளஸ் சி நகாரம் இருக்கு. அந்த நகாரத்தினுடைய இடத்துல என்ன வரும்? அனுஸ்வாரமானது வரும். அதே மாதிரி இம் பிளஸ் வர்கீய வெஞ்சனம் சஹ ஈக்குவல் டு அனுஸ்வாரம். என்ன இருக்கு? ஆக்ரம் பிளஸ் ஸ்யதே, ஆக்ரம் ஸ்யதே. ஆக்ரம் பிளஸ் ஸ்யதே, ஆக்ரம் ஸ்யதே. இப்படி சொல்லியிருக்க. நகாரத்தினுடைய இடத்துல கூட என்ன வரும் அப்படின்னாக்கா இப்ப நம்ம மேல குறிப்பிட்டது இல்லாம இந்த மாதிரி இடத்துங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா நகாரஸ்ய அத்தவா மகாரஸ்ய இல்லையா? நகாரஸ்ய அத்தவா இந்த ரெண்டுத்துக்குமே இல்லையா அனுஸ்வாரமானது என்னவா வருது அப்படின்னாக்கா அனுஸ்வாரம் நகாரத்திய ஸ்தானத்துல வருது. அதே மாதிரி மகாரஸ்ய ஸ்தானத்துல வருது. உதாரணம் என்ன? யஷான் பிளஸ் சி, யஷாம் ஷி. ஆக்ரம் பிளஸ் ஸ்யதே, ஆக்ரம் ஸ்யசே. அங்க நகாரம் போயிடுத்து யஷாம் சியத்துல, இங்க மகாரமானது போயிடுது. போயிடுத்து என்ன வருது? அனுஸ்வாரமானது வருது. இப்படியாக இன்றைய இதன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அனுஸ்வார சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை பத்தி நாம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? என்ன? வெஞ்சனே பரே பதாந்தே ஸ்திதஸ்ய மகாரஸ்ய அனுஸ்வாரோ பவதி. தென் ஒரே நிமிஷம் என்ன பார்த்தோம்? வெஞ்சனே பரே பதாந்தே ஸ்திதஸ்ய மகாரஸ்ய அனுஸ்வாரோ பவதி. சூத்திரம் என்ன? மோனுஸ்வாரஹ மாந்தஸ்ய பதஸ்ய அனுஸ்வாரஹ ஸ்யாத் ஜலி அப்படிங்கிறது. ஜலின்றது அப்படி மாறி பாருங்க. இது இன்றைய தினத்திற்கான ஒரு சூத்திரம். என்ன சூத்திரம்? அனுஸ்வார சந்திஹி அப்படிங்கிறது இன்றைய தினம் நாம தெரிஞ்சின்ற சூத்திரம். சரியா? இது வரைக்கும் நம்ம பாருங்க சோஃபார் அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிறத
கடந்து வந்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படிங்க. நான் வந்து டெஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கேன், மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் ஆனது நான் கண்டக்ட் பண்றேன். அந்த அக்ஷர பிரகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்வராக, அயோகவாகாக, வெஞ்சனானி, ஸ்தானானி, பிரயத்னாக ச, மாகேஸ்வராணி சூத்திராணி, அப்புறம் சந்தினா என்ன, சந்தியினுடைய பேதங்கள் என்ன, அப்புறம் ஸ்வரசந்தி, அந்த ஸ்வரசந்தியில இருக்கக்கூடிய பேதங்கள் என்னென்ன, என் சந்தி, யாந்தா வாந்தா தேச சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, பூர்வ ரூப சந்தி, பரரூப சந்திகி, பிரகிருதி பாவ சந்திகி, இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து 4வது யூனிட்ல இருக்கக்கூடிய வெஞ்சன சந்தி, அதுல சுத்வ சந்திகி, ஸ்டுத்வ சந்திகி, ஜஸ்த்வ சந்திகி, சத்வ சந்திகி, அனுநாசிக சந்திகி, இன்றைய தினம் அனுஸ்வார சந்திகி சொல்லக்கூடிய சந்தி பர்யந்த நாம நடத்தி முடிச்சிருக்கோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நன்னா அபியாசம் பண்ணிட்டே எல்லாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய கிரந்தம் வரும்போது லகு சித்தாந்த கௌமுதி, சித்தாந்த கௌமுதி, இந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம் வாசிக்கும் பொழுது இன்னும் நமக்கு சுலபமா இருக்கும். அதனால இப்ப நடத்தக்கூடிய விஷயங்களை இதே மாதிரி கர்ம ஸ்ரத்தையா உட்கார்ந்து நன்னா எழுதுறது, அத சிந்தனை பண்றது, அதான் ரொம்ப முக்கியம். ஆனா சிந்தனை பண்ணுங்க, அப்பதான் புரியும் இல்லையா? சோ இன்றைய தினத்திற்கான சந்தி அனுஸ்வார சந்தின்றத பார்த்தோம். சோ எதனா சம்சயம் இருந்தா கேளுங்கோ, இல்லைன்னா கிளாஸ முடிச்சுக்கலாம். அடையன் தாசன் கேக்குறதா? அடிபுல இருக்கா? இருக்கு. புரிஞ்சுதா? இதுல 2 கேள்வி இருக்கு. அடியன் ஒண்ணு அந்த தர்மம் சர அப்படின்றது இந்த அனுஸ்வார சந்தியா சொன்னது, தேவள் சொன்னது. ஆனா அந்த தர்மம் சர தர்ம அந்த சக்கு 5வது அது அனுநாசிக சந்தியா வராதா, தர்மஞ்சர அப்படின்னுட்டு வராதா? அது ஒரு கேள்வி. அப்புறம் எப்படி எந்த எந்த பிரசக்தியில வரும்னு ஒரு அபிப்பிராயப்படுறீர்? அது அதாவது எரோனுநாசிகா அனுநாசிகேவா அப்படின்னுட்டு அது அந்த சூத்திரம் அங்க வராதா? அபவாத சூத்திரம் நம்ம அபவாதம் சொல்றோம் இல்லையா? அபவாதம்னா இப்போ ஒரு விஷயமானது இங்க பொருந்தறது அங்க பொருந்தாதுன்னு சொல்லிடுவார். அபவாத சூத்திரம். அபவாதம் சொல்லுவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உமக்கு? அதாவது என்னன்னா, இது கிராமரை பொறுத்த வரைக்கும், இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இது இங்க பொருந்தும் அங்க பொருந்தாது அப்படிங்கிற. இப்ப எப்படி நம்ம ஒரு ஒரு பிரதீயத்தே விதீயத்தே இது பிரத்யாகான்னு சொல்றோமோ, போன சூத்திரத்துல கூட நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு விஷயமானது சொல்லியிருந்து அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லியிருந்தோம் இல்லையா? பிரத்யே பாஷாயாம் நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது என்ன, அது ஒரு வார்த்தை. ஒரு விஷயத்த இன்னொரு இடத்துல பொருந்துற மாதிரி இருக்கணும் போது அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு வார்த்திகமானது வரும். சரியா? இல்ல அபவாதம் அப்படின்னாலும் சொல்லிடுவார். சக்தி இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல இது வராது அப்படின்னா வராதுதான். இது பிரத்யம் தர்மம் சர 2ம் பதம் தான். அதனால அது சந்தி சேகரிச்சு இது வருமானது கேள்வி. இல்ல இங்க பிரத்யத்தை நம்ம சொல்லவே இல்லையே. பிரத்யம் போன சூத்திரத்துக்கு தானே பார்த்தோம். ஆமா அடியன். அதாவது பிரத்யம்னா என்னன்னாக்கா, இப்போ மயட் பிரத்யம், மாத்திர பிரத்யம், அந்த மாதிரி நிறைய பிரத்யங்கள் விதிச்சிருக்கார். சரன்றது பிரத்யம் கிடையாது. இல்ல இல்ல. அது இங்க வேண்டாம். இது போன சூத்திரம் பார்த்தது அனுநாசிக சந்தியில தான் அந்த மாதிரி விகல்பேன வரும், நித்தியமா வரும்ன்ற இடத்துல. எங்கெங்கெல்லாம் நித்தியமா வரும்னாக்கா, அதாவது அனுநாசிகாதோ பிரத்யே பரேது நித்தியமேவ அனுநாசிகா பவதி அங்க சொல்லிட்டார். பட் அந்த மாதிரி இங்க சொல்லல. இது இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அனுஸ்வார சந்திகி. அனுஸ்வார இன்னொன்னு இந்த இது சல்லு தானே, ஜல் இல்லையே. சல் தானே, சலின்னா இருக்கணும். அது ஏன் ஜலின்னு இருக்கு? இல்ல அங்க சந்தி பண்ணிருக்கா அடியன், சேர்க்கும் போது அந்த மாதிரி இருக்கும். இது ஷரு அப்புறம் ஹல்லு, அந்த ரெண்டும் சேர்ந்து ஷல்லு தான் வரணும். அதான் அங்க சந்தி பண்ணும்போது அந்த மாதிரி ஆயிடுங்க. அது ஷாஜாவா இருக்கா? ஆமா ஆமா, சந்தி பண்றதுனால அப்படியா பிரிக்கும் போது நமக்கு சொல்ற மாதிரி கரெக்டா வந்துரும். அடியே
தாசன். தாசன். கிருத்தானினா என்ன அர்த்தம் சுவாமி? கிருத்தானினா என்ன அர்த்தம்? சுபாஷித் கிருத்தம்னா இப்ப சம்ஸ்கிருதம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். கிருத்தானி, கிருத்தம்னா சிங்குலர், கிருத்தானினா ப்ளூரல். கிருத்தம்னா செய்யறது, கிருத்தானினா செய்யப்பட்டவைகள். ஏதாவது கால பர்யந்தம் நாம பண்ணினது. பாபங்கள் பண்ணிருப்போம், 2 பண்ணிருப்போம். ஒண்ணு புண்ணியம் பண்ணிருப்போம், இல்ல பாபம் பண்ணிருப்போம். நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கு 2 தானே அவுட்புட். நல்லது பண்ணிட்டா நல்லது கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். கெட்டது பண்ணிருந்தா கெட்ட பலன். அது பாபமா தானே வரும். ஒண்ணு பாவம் புண்ணியம், அவ்வளவுதானே. கிருத்தானினா நாம் இதுவரை செய்த பாபங்கள் அர்த்தம். கிருத்தானி இதுவரை நாம் செய்தது, நம்மால் செய்யப்பட்டது எல்லாமே. அடிபலா இருக்கா? கேக்குறதா? ஒத்தோத்ராமா, 1 by 1 ப்ளீஸ். பிரத்யயம்னா சொன்னனே, பிரதீயதே விதீயதே இது பிரத்யயः. சூத்திரக்காரரால விதிக்கிறது, சொல்றது. இந்த இடத்துல இதெல்லாம் பிரத்யயங்களா வருது. அந்த பிரத்யயங்களை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? ரூப நிஷ்பத்தி பிரகாரம் ரூப நிஷ்பத்தி கொடுக்க போறோம். ராம சு, ராமன்ற ஒரு இதுக்கு மேல பிராதிபதிக்கத்து மேல சூன்ற பிரத்யம். அதே மாதிரி தீன்றது பிரத்யம், பூதாத்து மேல தீ பிரத்யம், பவத்தின் ரூப சித்திக்கும். இந்த மாதிரி நிறைய விதிச்சிருக்காரு சூத்திரக்காரர். அது நம்ம மேல் கிரந்தம் படிக்கும் போது எவ்வளவு பிரத்யங்கள் இருக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ். அதாவது ஒரு சில வார்த்தைகள் தான் பிரத்யேகமா வருமானு கேக்குறேன். ஏன்னா இதுல சொல்லணே இந்த மாதிரி வரும். பிரத்யங்கள் நிறைய இருக்கு, அநேகமா விதிச்சிருக்காரு அவர். சூத்திரக்காரால் விதிக்கக்கூடியது பிரத்யம். அது ஒரு டேர்ம். அது என்னன்னா நிறைய பிரத்யங்கள் இருக்கு. ஓகே, தன்யோஸ்மி சுவாமி. சுவாமி, ஒரு டவுட். இப்ப அந்த அனுஸ்வார சந்தியில நம்ம எப்ப புள்ளி வைக்கணும், எப்ப சந்திரபிந்து போடணும் சுவாமி? அது இல்ல, புள்ளிக்கும் சந்திரபிந்து என்ன வித்தியாசம் புரியல. இப்போ நம்ம டாட் சில இடத்துல ஒண்ணுதானே, மேல டாட் வச்சாலும் சந்திரபிந்து ஒண்ணுதானே. 2 ஒண்ணுதானா? எது வேணா நம்ம வைக்கலாமா நம்ம? ஓ, ஏன்னா சில இடத்துல அதை யூஸ் பண்றா, அதனால டவுட். ரெண்டுமே ஒண்ணுதாமா, ஒரே சவுண்ட் தானே. ஓ, சவுண்ட் ஒண்ணுதான். ஆனா பர்టిక్యులர் இடத்துல இதுதான் போடணும்னு ஏதாவது நியமம் ஏதாவது? இல்ல அதெல்லாம் சுவாமி. இது ராமம் பிளஸ் வந்தே, ராமம் இம் அந்த மாக்கு கீழே கோடு இழுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கு. அப்புறமா சந்தி ஆகி இது பண்ணச்சு ராமம் வந்தே அப்படின்னு வருது. அந்த மாதிரி நம்ம யூசேஜ் நம்ம சென்டென்சஸ்ல பண்ணது எப்படி வேணா பிரயோகம் பண்ணலாமா? இல்லாட்டி ராமம் டாட் மேல என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காலோ அதை பண்ணாதான் அது கிராமட்டிக்கலி ரைட். ஓகே, அதாவது எழுத பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி வேணா எழுதலாமான்னு கேக்குறேன். இல்லம்மா, இப்படிதான் எழுதணும்ன்றது படிக்கிறதுக்கு தானே சந்தி. ஓகே, சரி சரி சரி. ஓகே, சரி. ரூல்ஸ் இதெல்லாம் சரி. தெரியறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பயன்படுத்தலாம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். அப்படி. ஓகே, சரி. தப்பு ரைட் எல்லாம் கிடையாது. ಧನ್ಯವಾದ ದಾಸನಡಿಯ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ.